நெகேமியா 8ஆம் அதிகாரம் नहम्याह का 8वां अध्याय அதுல 7ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். 7वें वचन को हम पढ़ेंगे। यशुआ, पानी, शेरेबिया, यामीन, अक्कुब, सबेदाई, ओदिया, मासेया, केलिदा, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है இங்க நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. यहाँ बहुत सारे नाम दिए गए हैं। முதல் பேர் என்னது? पहला नाम क्या है? யெஷுவா. यशुआ। அப்புறம் நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. उसके बाद और भी नाम है। அதுல கடைசியா ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. इसमें आखिर में एक नाम है அதான் பெலாயா. पेलाया। பெலாயா அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு பெயர். पेलाया ये जो है अद्भुत नाम है। இந்த பெலாயாங்கிறதும் கடைசில எதுல முடியுது? ये पेलाया भी आखिर में कैसे समाप्त होता है? யால தான் முடியுது. या में समाप्त होती है। பெலாயா. पेलाया। அப்ப நம்ம யெகோவா தேவன் யாரு? तो हमारा यहोवा परमेश्वर कौन है? அவர்தான் பெலா. वही पेला है। பெலாயா. पेलाया। யெகோவா தேவன் தான் பெலா. यहोवा परमेश्वर ही पेला है। இந்த பெலான அர்த்தம் என்ன? ये पेला का मतलब क्या है? பெலா அப்படின்னா पेला का मतलब அற்புதம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். अद्भुत ये मतलब है। சோ யெகோவா பெலா அப்படின்னு சொன்னா तो यहोवा पेला करके बोलेंगे तो யெகோவா அற்புதமானவர். यहोवा अद्भुत है। he அவர் வண்டர்ஃபுல் தேவன். वो अद्भुत परमेश्वर है। யெகோவா பெலா. यहोवा पेला। இந்த யெகோவா பெலா யார்? यहोवा पेला कौन है? பாருங்க, யெகோவாவுக்கு 1000 நாமங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். देखिए यहोवा का हजारों नाम में करके हम देख रहे हैं। இப்ப 1000 மட்டுமல்ல, अब 1000 नहीं 10000 பேர்கள் வந்துரும். वो 16000 भी हो सकता है। சவுலுக்கு தான் 1000 சொல்லி துதிச்சாங்க. और केवल सौल के लिए 1000 करके बोले, ஆனா தாவீதுக்கு 10000 சொல்லி துதிச்சாங்க. लेकिन दाऊद के लिए 10,000 करके स्तुति किए। அப்ப யெகோவா பேர் 1000 மட்டுமல்ல, तो परमेश्वर का नाम यहोवा का नाम केवल 1000 नहीं, அது 10000க்கு மேல பேர்கள் वो இருக்கும். 10,000 से भी अधिक होगा। பாருங்க, இந்த பெலாயா அப்படின்னு வரும்போது पेलाया करके जब आते हैं, அந்த யாங்கிற வார்த்தை, या जो शब्द है, யாங்கிறது யெகோவா தேவனுடைய பெயர். या यहोवा परमेश्वर का नाम है। பெலாயா அப்படிங்கிறது पेलाया का मतलब யெகோவா தான் பேலா அப்படின்னு சொல்லி அர்த்தம். यहोवा ही पेला करके मतलब है। இப்ப பேலா அப்படின்னு சொன்னா पेला का मतलब क्या है? அதுக்கு அர்த்தம் வந்து அதிசயம், उसका मतलब अद्भुत है, அற்புதம், अद्भुत है, இதுதான் அதனுடைய அர்த்தம். यही उसका मतलब है। பாருங்க, இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி அதை பற்றி சொல்லும்போது, यशायाह भविष्यद्वक्ता जब कहते हैं நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், हमारे लिए एक पुत्र जनेगा, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், एक पुत्र दिया जाएगा, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், प्रभुता उसके कंधे पर होगी, அவருடைய நாமம் அதிசயம், उसका नाम अद्भुत, அவருடைய நாமம் பேலா. उसका नाम पेला। யெகோஷுவாவுடைய பெயர் எப்படிப்பட்ட பெயரா? यहोशुआ का नाम किस प्रकार का नाम है? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், यशायाह 9वां अध्याय 6वें वचन में அது யாரை பற்றி சொல்லி இருக்குது? वो किसके बारे में बोला गया है? யெகோஷுவா பற்றி சொல்லப்பட்ட वो காரியம், यहोशुआ के बारे में बोला गया है, தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட காரியம். भविष्यवाणी के रूप में बोला गया वचन। அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமமா? उसका नाम कैसा नाम है? அவருடைய நாமம் அதிசயம், उसका नाम अद्भुत है, அவருடைய நாமம் பேலா. उसका नाम पेला। அவர்தான் யெகோஷுவா தான் பேலா. यहोशुआ ही पेला है, யெகோவா தேவன் அவர் பேலாவா இருக்கிறார். और यहोवा परमेश्वर पेला है। ஆனா உண்மையான பேலா யாரு? लेकिन असली पेला कौन है? யெகோஷுவா தான் பேலா. यहोशुआ ही पेला है। பாருங்க, கர்த்தர் மோசேயின் மூலமாக देखिए परमेश्वर मूसा के द्वारा சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்தார். लाल समुद्र को दुबाग किया, ரெண்டா பிளந்தவர் என்ன செய்தார்? और दुबाग करके क्या किया? நான் தான் பேலான்னு சொல்லி காமிச்சார். मैं ही पेला करके दिखाया, நான் தான் அதிசயமானவர். मैं ही अद्भुत करके பாருங்க, दिखाया। இந்த பேலாங்கிற வார்த்தை, ये पेला ये जो शब्द है, அதுல 3 அர்த்தங்கள் இருக்குது. उसमें 3 मतलब है, நிறைய இருக்குது, बहुत सारे हैं, ஆனா ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் எடுக்கிறேன். लेकिन मैं केवल 3 चीजों को लेता हूं। முதல் அர்த்தம் வந்து அதிசயம், सबसे पहला शब्द जो है अद्भुत, இரண்டாவது அர்த்தம் और दूसरा मतलब அதிசயத்தை செய்யக்கூடியது, अद्भुत करने वाला, மூணாவது அர்த்தம் और तीसरा அதிசயத்தை காண்பிக்க கூடியது. अद्भुत दिखाने वाला। முதல் அர்த்தம் அதிசயம், पहला उसका मतलब है अद्भुत, இரண்டாவது அர்த்தம் அதிசயத்தை செய்யக்கூடியது, और दूसरा अद्भुत करने वाला, மூணாவது அர்த்தம் அதிசயத்தை காண்பிக்க கூடியது. और तीसरा अद्भुत दिखाने वाला। யெகோவா தேவன் நம்மளுக்கு பேலாவா இருக்கிறார். यहोवा परमेश्वर हमारे लिए पेला है। சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து लाल समुद्र को दुबाग करके எந்த தேவனும் செய்யக்கூடாத காரியத்தை நான் செய்திருக்கிறேன். कोई भी प्रभु कर नहीं सकता वैसे काम को उसने किया है। நான் தான் பேலா, मैं ही पेला हूँ, நான் தான் அதிசயமானவர், मैं ही अद्भुत हूँ, நான் தான் அதிசயத்தை செய்யக்கூடியவர், मैं ही अद्भुत करने वाला நான் हूँ, அதிசயத்தை காண்பிக்க கூடியவர். मैं अद्भुत दिखाने वाला हूँ। அப்படிப்பட்ட பேலா நம்ம கூட இருக்கிறார். इस प्रकार का पेला हमारे
हमारे साथ में யெகோவா है। தான் நம்மளுக்கு பேலாவா இருக்கிறார். यहोवा ही हमारे लिए पेला இந்த है। யெகோவா பேலா இன்னைக்கு நம்மளுக்கு யாரு? ये यहोवा पेला आज हमारे लिए कौन है? யெகோஷுவா தான் நம்மளுக்கு பேலாவா இருக்கிறார். यहोशुआ ही हमारे लिए पेला है। அவரை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி அருமையா சொல்லிட்டு போயிட்டார். उसके बारे में यशायाह भविष्यद्वक्ता अद्भुत रीति से बता அவருடைய दिए। நாமம் பேலா. उसका नाम पेला है। யெகோஷுவாங்கற பேர் வந்து ஒரு பேலா. यहोशुआ का नाम एक पेला है। யெகோஷுவா பேர் அதிசயம். यहोशुआ का नाम अद्भुत है। யெகோஷுவாவின் பேர் அதிசயத்தை செய்யும். यहोशुआ का नाम अद्भुत को करेगा। யெகோஷுவாவின் பேர் அதிசயத்தை காண்பிக்கும். यहोशुआ का नाम अद्भुत को இந்த दिखाएगा। மூன்று காரியங்களில் நிறைந்ததுதான் இந்த பேலா. ये तीन चीज मिलकर ही ये पेला है। யெகோஷுவா தான் நம்மளுக்கு பேலாவா இருக்கிறார். यहोशुआ ही हमारे लिए पेला है। ஒரு நாள் மனோவா கேட்டான், एक बार मनोवा ने पूछा, நீங்க சொன்னதெல்லாம் நிறைவேறின பிறகு आप जो बोलते हैं वो सब पूरा होने के நாங்க बाद உம்முடைய நாமத்துக்கு நன்றி சொல்லும்படியாக, और तेरे नाम की धन्यवाद करने के உம்முடைய लिए, நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு तेरे नाम की महिमा करने के உங்க लिए பேர் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. अपने नाम को बताइए। அப்ப தூதன் சொன்னார், तब देवदूत ने कहा, என் பேரை நீ கேட்பானேன், मेरा नाम को तो क्यों पूछे? என் பேர் அதிசயம் சொன்னார். मेरा नाम अद्भुत है। அவருடைய பேர் வந்து பேலா. उसका नाम अद्भुत है। அவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டார், उसने स्पष्ट रूप से कह दिया, என் பேர் வந்து பேலாப்பா. मेरा नाम पेला है। நீ அதையும் கேக்குற? तू उसे क्यों पूछता है? கர்த்தர் அதிசயமானவர்னு சொல்லி அவனுக்கு வெளிப்படுத்திட்டு போனார். परमेश्वर अद्भुत है करके उसके प्रकट करके இன்னைக்கு दिखाया। யெகோஷுவா பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? आज यहोशुआ के बारे में आप क्या सोचते हो? காற்றின் கடலையும் அதட்டும் போது அவர் பேலாவா वो இருந்தார். आंधी और तूफान को जब शांत किया तब वो पेला था। கடலின் மேல் நடந்து வரும்போது அவர் பேலாவா उस இருந்தார். समुद्र की लहरों पर चल के आते समय वो पेला था। குருடர்களை பார்வையை கொடுக்கும்போது அவர் பேலாவா இருந்தார். अंधों को जब आग दी तब वो पेला था। சப்பானிகளை எழுந்து நடக்க வைக்கும்போது அவர் பேலாவா இருந்தார். और लंगड़ों को जब चलाया तब वो पेला था। அவர் பேதுருவை பார்த்து சொன்னார், पतरस को देखकर उसने ஆழத்துல कहा, போய் வலை வீசு. गहराई में जाल बिछा। இவன் சொன்னா, கர்த்தாவே நான் ராபலுசும் தேடுனேன், इसने कहा, मैं रात भर ढूंढा, எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. मुझे एक भी मछली नहीं मिली। எவ்வளவு காரியத்தை ஊழித்து செய்து பார்த்தேன், बहुत मैं सेवा करके देखा, ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கல. एक भी मछली नहीं मिली। எவ்வளவோ உழைச்சு பாக்குறேன், बहुत मेहनत करता हूँ, கொஞ்சம் கூட எனக்கு ப்ராஃபிட் கிடைக்க மாட்டேங்குது. बिल्कुल मुझे आमदनी नहीं होती है। கர்த்தர் சொன்னா, நான் தான் பேலா. परमेश्वर कहता है कि मैं ही पेला நீ हूँ। ஆழத்துல போய் வலை வீசு. तू गहराई में जाल बिछा। ஆழத்துல போய் வலை வீசும் போது गहराई में जब जाल बिछाते வலை हैं, கிழிந்து போகத்தக்க மீன்களை பிடித்தான். जाल फट जाए ऐसे उसने मछलियों को पकड़ा। அப்பதான் பேதுரு பார்த்தான், तभी पतरस ने देखा, இவ்வளவு பெரிய அதிசயத்தை பார்த்த உடனே, इतने बड़े अद्भुत को देखकर, இவ்வளவு பெரிய பேலாவை கண்ட உடனே, इतनी बड़ी पेला को देखकर, ஓடி வந்து யோசுவா பாதத்தில் விழுந்து, दौड़ के आकर यहोशुआ के चरणों में गिर நான் के, உம்முடைய நீர் என்னோட இங்க இருக்குது, எனக்கு நான் தகுதி இல்ல, और आप यहाँ पर रुकना मेरे लिए मैं योग्य नहीं हूँ, நான் ஒரு பாவி, मैं एक पापी हूँ, என்னை விட்டு தூர போங்கன்னு சொல்லி சொன்னார். मेरे से हट जाओ करके कहा। ஆனா கர்த்தர் சொன்னார், लेकिन परमेश्वर ने कहा, நான் உன்னை விட்டு விலகி போக வரல, मैं तेरे से हटने के लिए नहीं आया உன்னை हूँ, பேலாவா மாக்க तुझे வந்திருக்கிறேன், पेला बदलने वाला हूँ, உன்னை அதிசயமா மாத்த तुझे வந்திருக்கிறேன். अद्भुत बदलने के लिए आया हूँ। இதுவரைக்கும் மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த तू மீனவனா तू இருந்தாய், अभी तक मच्छी पकड़ने वाला मछुआर था, ஆனா இனிமே உன்னை மனிதர்கள் பிடிக்கக்கூடிய மீனவனா மாத்துவேன். लेकिन अभी से मनुष्यों को पकड़ने वाला मछुआर बनाऊंगा। கர்த்தர் பேலாவா இருக்கிறார். परमेश्वर पेला है, அவருடைய பிள்ளைகளும் பேலாவா இருப்பாங்க. और उसके बच्चे भी पेला रहेंगे। அவங்க அதிசயத்தை செய்வாங்க, वो अद्भुत को करने वाले होंगे அதிசயத்தை காண்பிப்பாங்க, और अद्भुत दिखाएंगे। அவங்களே அதிசயமா இருப்பாங்க. वो खुद ही अद्भुत रहेंगे। கர்த்தர் எப்படி அதிசயமானவரோ, परमेश्वर जिस प्रकार अद्भुत है, அவருடைய நாமம் யார்கிட்ட இருக்குதோ उसके नाम जिसके पास है, அவங்களும் அதிசயமானவர்கள், वो भी अद्भुत है, அவங்களும் பேலாவா இருப்பாங்க. वो भी पेला रहेंगे। இன்னைக்கு நம்மளுக்கு பேலா யாரு? आज हमारे लिए पेला कौन பேலா है? யா அப்படின்னு சொல்றோம். पेला या करके कहते हैं। பேலா யா அப்படின்னு சொன்னா पेला या बोलेंगे யெகோவா तो தான் பேலா. यहोवा ही पेला ஆனா है। இன்னைக்கு நம்மளுக்கு யெகோஷுவா தான் பேலா. लेकिन आज हमारे लिए यहोशुआ ही पेला है। ஜக்கரியா யாரு? जकरिया कौन है? யெகோஷுவா தான் ஜக்கரியா. यहोशुआ ही जकरिया है। பேலாயா யாரு? पेलाया कौन है? யெகோஷுவா தான் பேலாயா. यहोशुआ ही पेलाया है। இன்னைக்கு நம்ம இந்த யெகோஷுவா எப்படி நம்ம பார்க்கிறோம்? आज हम यहोशुआ को कैसे देखते हैं? அவருடைய நாமம் 10,000 நாமத்துக்கு மேல இருக்குது. और 10,000 से भी ज्यादा नाम है। நம்ம உயிரோடு இருக்க நாளளவும் இந்த பேரை தியானிச்சாலே போதும். और हम जीवित हैं तब तक हम इस नाम को ध्यान करेंगे काफी அவருடைய है। நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் வச்சிருக்கிறாரு. उसके नाम को स्मरण करने वालों के लिए एक स्मरण का किताब நம்ம उसने இன்னைக்கு रखा அவருடைய है। நாமத்தை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். हम आज उसके नाम को ध्यान करते हैं। நம்ம எல்லாருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்துல हम இருக்குது. सभी का नाम जीवन के पुस्तक के अंदर அவர் है। யாரு? वो कौन है? அவர் ஜக்கரியா. वो जकरिया। கள்ளனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. चोर अच्छे से जान लिया। கள்ளனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. चोर अच्छे से जान लिया। திருடனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. और चोर जो है अच्छे से जान लिया। அவர் என்ன நினைப்பா இருந்தால் अगर वो मेरे विचार में रहेगा तो நான் அங்க இருப்பேன். मैं वहां पर ஏன்னா रहूंगा, அவர்தான் ஜக்கரியா. क्योंकि वही जकरिया இன்னைக்கு है। உங்களுக்கு ஜக்கரியா யாரு? आज आपके लिए जकरिया कौन நம்ம है? சாதாரணமான பேரு நினைச்சிட்டு இருக்கிறோம். साधारण नाम करके सोचते
सोचते हैं, ஆனா அது சாதாரண பேர் இல்ல, लेकिन वो साधारण नाम அது नहीं, நம்ம யெகோவா தேவனுடைய பெயர். वो हमारे यहोवा परमेश्वर का அந்த नाम है। பெயருடைய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில वो வரணும். नाम का चीज आपके जीवन में आना है। நீங்க அதை நினைச்சு கூப்பிடணும். आप उसे देख याद करके स्मरण करना, கர்த்தாவே ஒரு पुकारना விஷயம் है। நினைத்தரலும். हे प्रभु मुझे याद करो। அவர் நினைத்தார்னா वो अगर सोचेगा तो அந்த வல்லமை இறங்கும், वो सामर्थ அந்த उतरेगी, अभिषेகம் இறங்கும். वो अभिषेक उतरेगा। சிம்சோன் நினைத்தார், सिमसोन ने याद किया சிம்சோனை கர்த்தர் ஜக்கார் பண்ணார். और परमेश्वर सिमसोन को परमेश्वर ने ज़कार किया। அவர் நினைச்ச உடனே ஒரு வல்லமை அவன் மேல वो இறங்கிச்சு. सोचते ही एक सामर्थ उसके अंदर उतर गई। இந்த கள்ளனை கர்த்தர் ஜக்கார் பண்ணார், इस चोर को परमेश्वर ने ज़कार किया, அவன் மேல ஒரு வல்லமை இறங்கிச்சு. उसके अंदर एक सामर्थ उतरी। இன்னைக்கு உங்களை கர்த்தர் ஜக்கார் பண்ணார்னா आज आपको परमेश्वर ज़कार करेगा तो உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கும். आपके अंदर एक अभिषेक எந்த उतरेगा। நேரத்தில் நடக்கும் இது? ये कब होगा? கடைசி மணி நேரத்தில் நடக்கும். आखिरी क्षण में, கடைசி மணி நேரத்துல, आखिरी क्षण இந்த में, கடைசி நாட்கள்ல ये आखिरी दिनों में சிம்சோனை போல நம்ம கதறக்கூடிய நேரம். सिमसोन के माने दम का गिड़गिड़ाने का समय கர்த்தாவே है। ஒரு விஷயம் நினைத்தரலும்பா. हे प्रभु मुझे एक बार स्मरण कर। அவர் நினைச்சார்னா अगर वो याद அந்த करेगा அபிஷேகம் உங்க மேல இறங்கும். वो अभिषेक आपके ऊपर उतरेगी। அந்த அனாயிண்டிங்னால நீங்க वो अभिषेक நிரப்பப்பட்டிருப்பீங்க. से आप भरे हुए रहेंगे। இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட தேவனை வணங்குறோம் சிந்திச்சு आज பாருங்க. हम किस प्रकार के परमेश्वर की आराधना करते हैं। பெலாயா அவர்தான், पेलाया वही है, ஜக்கரியா அவர்தான், जकरिया वही है। இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது. ऐसे बहुत सारे नाम हैं।